வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ராசிகளின் வரிசையில் தனுசு ராசியை பற்றி இன்று பார்ப்போம். காலப்புருஷ தத்துவத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. 9ஆம் வீடு தனுசு. தனுசு தட்டு தடுமாறி தத்தளித்து ஒரு வெற்றியை அடைகின்ற ராசி தனுசு. குரு அங்கே ஆட்சி மற்றும் மூல திரிகோணம். 9ஆம் இடம் என்பது ஒரு ஆசிரியரை போன்ற ஒரு அமைப்பை குறிக்கின்ற இடம். நீங்க டீச் பண்ற இடம் 9ஆம் இடம். மற்றவங்களுக்கு உங்க அட்வைஸை சொல்ற இடம் 9ஆம் இடம். மற்றவர்களின் அட்வைஸை, மற்றவர்களுடைய அந்த நலனை, ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட சரி சரி என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே எடுத்து செய்கின்ற ராசி, அற்புதமான ராசி தனுசு. சின்ன சின்ன குற்றங்களை கூட கண்டிப்புடன் சொல்லக்கூடியது தனுசு. மற்றவர்கள் செய்வதை இவர்களால் கெட்டது ஏதாவது செய்கிறாங்க, தப்பாக ஏதாவது செய்கிறாங்கன்னா ஜீரணிக்க முடியாது. தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம மற்றவர்கள் வெறுக்க வைக்கின்ற ஒரு குணம் அதிகம். இப்படித்தான்ப்பா என் லைஃப் ஸ்டைலு, நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன் என்று இருந்தால் அங்கே தனுசு இருக்கிறது என்று அர்த்தம். தனுசுவினுடைய ஒரு அற்புதமான குணம் என்னவென்றால், மற்றவங்களுக்கு டீச் பண்ணும். இவங்க எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த தொழில் சார்ந்து, அந்த துறை சார்ந்து மற்றவர்களை வழி நடத்தும். மறைச்சு வச்சு இதை ஐயோ இவன் கற்றுக்கிட்டா இவன் பெரிய ஆள் ஆயிடுவாங்கிற அந்த குணமெல்லாம் இல்லைங்க. சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்கறது நாம சொல்லி கொடுத்ததா இருக்கணும்னு எல்லோருக்கும் அந்த பேர் வாங்கக்கூடிய ராசி தனுசு. கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. தன்னோட மனசுக்கு எதை தோணுதோ அதை மட்டும்தான் ஷார்ப்பாக செய்யுங்க. மரியாதையை, கௌரவத்தை அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கும். என்னதான் வயசு இருந்தாலும், என்னதான் கூட பழகிட்டு இருந்தாலும் பேர் சொல்லி இல்லை வாப்பா போப்பா என்று அழைத்து விட்டால் ஜீரணிக்க முடியாது. சார், ஐயா, நீங்க தான், சொல்லுங்க சார் என்று தனக்குள் ஒரு மரியாதையை வட்டம் போட்டு வைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு ராசி தனுசு. ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு உபாசனை, பிடித்த தெய்வத்தின் வழிபாடு, எங்க ஊரு, எங்க குலசாமி, எங்க கிராமம் என்று ஒரு பெருமை பேசினால் அங்கே தனுசு இருக்கும். தனுசிற்கு தனது ஊர், தனது குலம், தனது வழக்கம் எல்லாம் தெரியும். தன்னுடைய தாயார் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்து அவர்களால் கடும் மன உளைச்சலுக்கு ஆகின்ற ஒரு ராசி தனுசு என்று சொன்னால் அது மிகையில்லை. ஏன்னா லக்னாதிபதி, இந்த ராசியாதிபதிக்கும் 4 குடைவரும் அவரே. அவரே காலப்புருஷனுக்கு 12ஆம் அதிபதி ஆயிடுறார். அவங்க உடல்நிலை பாதிக்கும் போதோ அல்லது மற்ற கஷ்டங்கள் வரும்போதோ இந்த தனுசு ராசி முன்னாடி நின்று எல்லாமே செய்யும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களிடத்தில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி பெயரை கெடுத்து கொண்டு அல்லது தவறான ஒரு சிந்தனையை பரப்பிக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஐயோ எங்கள் அம்மாவே இப்படி இருக்காங்களே என்று ஒரு மன நிம்மதியை கெடுத்து கொள்கின்ற ஒரு ராசியாகவும் இதை நாம் பார்க்கலாம். மனைவி தெளிவான புத்திசாலி, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். அதே மாதிரி கணவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு தொழிலில் நான் அப்போதாங்க ஸ்டெடியானேன், வளர்ச்சி அடைஞ்சேன் என்று சொல்லக்கூடியது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, திருமணத்திற்கு முன்பு ஒரு வளர்ச்சி, குழந்தை பிறந்தது பின்பு ஒரு வளர்ச்சி என்று அவர்கள் வாழ்க்கை 2ஆக பிரித்து கொள்ளலாம். தன்னுடைய தகுதி எதுவோ அந்த தகுதிக்கு தகுந்தாற்போல் அந்த வளர்ச்சி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு சென்றிருப்பார்கள். அதே போல 2ஆம் இடம், இவங்க வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல தான் செவ்வாய் உச்சமாக. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியாதிபதி குருவே நீச்சம். இவர்களினுடைய தகுதி, இவருடைய திறமை இவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் உன்னால் இதை செய்ய முடியும், நீ எலிஜிபிளான பர்சன், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு, ஒரு உயரிய இடத்துக்கு இவங்க 100% போயிடுவாங்க. ஆனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால யாராவது கிட்ட போய் நிற்கணும், யாராவது கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. எதுக்குங்க அவங்ககிட்ட எல்லாம் போய் நின்றுட்டு, நமக்குன்னு ஒரு காலம் வரும், நிச்சயமாக நல்லா இருப்போம், ஜெயிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழுகின்ற ராசி தனுசு. இப்படித்தான்
மற்றவர்களுக்கு உதவி, தன்மானம், ஒரு தைரியம் கொடுக்கறது, மதிக்கிற பண்பு, அரவணைக்கிற பண்பு, கைதூக்கி விடுகின்ற பண்பு எல்லாம் உண்டு. மாற்றுக்கிறது கிடையாது. முதலில் தன் குடும்பம், தனது தாயார், தனது மனைவி, தனது குழந்தைகள், தன் குடும்பம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க தான். நீங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேர் எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு இவங்க தான் எல்லாமே, இவங்க இல்லைன்னா நான் என்ன செய்யறது? ஆனால் அவர்களாலேயே சில நேரங்களில் இவர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள். நான் என்னென்னமோ பார்த்துட்டேன்ப்பா, அவங்க சில சமயம் எனக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணிடுறாங்க, மனசில் ஒரு இனம் புரியாத இறுக்கமும் கவலையும் எனக்கு வந்துடுது என்று சொல்வார்கள். உழைக்க தகுதியானவர்கள். ஒரு விஷயத்த, ஒரு சப்ஜெக்டை இவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வேற லெவல் சக்ஸஸ் தான். அந்த டெட் எண்ட் வரைக்கும் அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணாமல் வரமாட்டாங்க. ஆனால் என்னென்னா, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும். நீங்கள் செய்யுங்க, நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரலாம், நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நான் செய்யாத வேலையே இல்லை, நான் செய்யாத தொழிலே இல்லை, எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், கடைசியாக இப்போ இதில் இருக்கேன், இதுலையாவது நான் ஜெயிக்கணும், இதுலையாவது நான் வெற்றி அடையணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இவர்களிடம் இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியே சனி பகவானாக வருவதால் முயற்சிகளை ஒரு முறைக்கு 3 முறை எடுக்கணும். உடனே பலிதமாகாது. ராசியாதிபதியே சுகாதிபதியாகவும் வர்றதுனால எப்பவுமே ஒரு லக்ஸுரியாக இருப்பாங்க. தோணும் போது வேலை செய்வாங்க, தூங்கணும்னு நினச்சாங்கன்னா தூக்கி போட்டு படுத்துருவாங்க. அதெல்லாம் எதுவும் யோசிக்கவே மாட்டாங்க. 6ஆம் அதிபதியே சுக்கிரன், அவரே 11ஆம் அதிபதி. இவர்கள் மேக்சிமம் நண்பர்களிடத்திலிருந்து விலகிறது தான் சேஃப். 1-2 இருக்காங்க சார், நம்ம சொன்னால் கேட்பாங்க, அதனால தப்பில்லை, போயிட்டுருக்கு அப்படின்னா சேஃபர் சைடுங்க. அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நெருங்கி பழகியவர்களால் மன உளைச்சலும் அவர்களே சத்ருவாக மாறக்கூடிய தொந்தரவும் வந்து விடுகிறது. அஷ்டமாதிபதி சந்திரன், இவர்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன், அவரே தன்னுடைய காலப்புருஷன் இந்த ராசியிலிருந்து 8 வரை சந்திரனை வர்றதுனால ஒரு பிரம்மாண்ட ஆசையும் ஒரு பிரம்மாண்ட கற்பனையும் இவர்களிடத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய விஷயத்துல பிரம்மாண்டமா இருக்கணும், வேற லெவல்ல வரணும் என்று சிந்திப்பார்கள். கால நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, பிரச்சனையா இருக்குன்னா இவர்கள் பேராசைக்குள்ள போயிடக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய அழிவு எங்க காத்துட்டு இருக்குன்னா பேராசையில தான். பேராசை இல்லாமல் யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பிரபஞ்சமே தலை சிறந்த புதையலை கொடுத்து விடும். அவர்கள் வெற்றியாளர்களாக இந்த பூமியில பரிணமிப்பார்கள். அதை விடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், திட்டம் தீட்டிகிட்டே இருக்கிறோம், ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டம் அங்கே ஒத்துழைக்காமல் போயிடுச்சுன்னா அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே போய் விழுந்து பெரிய லாக்காகி தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது என்று ஃபீல் பண்ண வச்சு உங்களை ஒரு சொட்டு கண்ணீராவது விட வச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் தனுசு. நீங்கள் ஒரு ஏகலைவன், உங்களுக்கு நீங்கள் தான் குரு, வெளியிலிருந்தெல்லாம் குரு இல்லை. ஏன்னா காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி, அவர் அங்கே ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெறுகிறார். நீங்கள் யார் சொன்னாலும் உங்களுக்கு அது எடுபடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் திட்டம் தீட்டி பிளானிங் பண்ணி எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து ஆராய்ந்து அடுத்த நிலைமைக்கு நீங்கள் செல்லும் போது உங்கள் வாழ்வு இனிமையாகவும் வசந்தத்தோடும் நீங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராசி தனுசு. இவர்களுக்கு தன்னோட ராசிக்கு 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், தன்னோட ராசிக்கு 9ஆம் இடம் சூரியன். இங்கே சூரியன் குரு செவ்வாயோட காம்பினேஷன் வந்துடுது. இதுக்கு பேர் என்னன்னா சிவராஜ யோகம்னு பேர். பொது காரியங்கள் ஈடுபடுறது, தன்னுடைய உள்ளூருக்குள்ள ஒரு கோயில் விசேஷம் நடக்குதுன்னு வைங்க, இவங்க முன்னாடி நின்று செய்கிறது. தன்னுடைய குலசாமிக்காக ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னு வைங்க, அவங்க முன்னாடி போய் செய்யணும். ஒரு கோவில் விழாக்கள், ஒரு பொது காரியங்கள், பொது விழாக்கள் என்று வரும்போதெல்லாம் இவர்கள் முன் நின்று செய்து அந்த விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணிப்போடு செய்து, இவங்க வர்க்கத்திலே பார்த்தீங்கன்னா யாராவதாவது கோயில் கட்டினவங்க, கோயில் வேலை செஞ்சவங்க, கோயிலுக்கு பூசை செய்தவர்கள் அல்லது சாமி ஆடியவர்கள், கோயிலுக்காக தன்னை அர்ப்பணிப்போடு இருந்தவர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ராசி அப்படின்னா தனுசு. அந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு குருமார்களின் வழிபாடு, ராகவேந்திரர், மகாபிரியவர், சேஷாத்ரி மகரிஷி இப்படி போன்ற ஒரு நல்ல குருமார்களின் வழிபாடுகள், அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு குருமார்கள், சாய்பாபா இப்படி போன்ற குருமார்களை நீங்கள் காலம் முழுவதும் வழிபட்டு ஒரு டிவோட்டியாக இருந்து ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் இயங்கினால் உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அவினாஷி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.